சொன்னா மீனா? ஆமாக்கா இங்கே தான் வசூல்ச்சே. எங்கடி ஒருத்தர் கூட காணா? மணி என்ன ஆகுது? மணி 8 ஆகுது. எல்லாம் 8 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க போல இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எங்கே இருக்கிறாங்கன்னு. அஜிஜோ ஃபோனே எடுத்துன்னு வரல போல இருக்குது. வர அவசரத்தில் ஃபோனை சார்ஜில் போட்டு வச்சுருந்தேன், எடுத்துன்னு வராம விட்டேன். ஏக்கா நீ ஃபோன் பண்ண, ஃபோன் எடுத்து வந்துருக்கல? எடுத்து வந்துருக்க, நீ ரெடி பண்ணுறேன். இது என்னடி இது 12 ஃபோன் வந்திருக்குது. இந்த முன்னாடி நீ எதாவது ஃபோன் பண்ணியிருக்கா? ஐயோ 12 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்குதா? ஏக்கா ஃபோன் அட்டன் பண்ணாமல் நீ தான் பண்ணியிருந்தா? எனக்கு சத்தமே கேட்கலையேடி. இந்த பசங்க நைட்டுலாம் ஃபோன் நோண்டி நின்றுதுங்கம்மா, சைலண்ட்ல போட்டுட்டுதுங்க. அதுங்களை ஃபோனை தொடாதீங்க தொடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? காலையிலேயே சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா கிளம்புனா தானே. இப்போதான் காப்பி போடுறேன், பால் வாங்குறேன், முட்டை வாங்குறேன்னு சுற்றி நடந்தது ஒன்று. ஏக்கா ஃபோன் பண்ணி பேசுக்கா, எங்கே வரணும்னு கேளு. ஐயோ எனக்கு வேறு பயமா இருக்குது. அதோட 8 மணிக்கெலாம் இருக்கணும்னு சொல்லலாம். மணி 8 ஆயிடுச்சு, திட்ட போகுது. யாருன்னா பேசுறீங்களா? ஏமா நாங்கள் யாரும் பேசல, நீயே பேசு. அவளுக்கு சும்மாவே ஆட தெரியாது. இதில் வேற 12 வாட்டி வேற ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் அட்டன் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு போயிருது. லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டுமோ. உன் நாரை வாய் வச்சு கொஞ்சம் அமைதியாக இரு. ஃபோன் தானே பண்ணியிருக்காங்க. எது இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்டி. அது 8 மணிக்கெலாம் வர சொல்லுவோம், நம்ம 8:30 மணிக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம சேர்க்கோம்? ஆப்சன்ட் போட்டோம், வேலைக்கு வரான்னு சொல்லிடுறோம் இன்னைக்கு. கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? மண்வெட்டி வச்சுக்கிறேன், மண்டையிலே போட்டு பிறந்துருவேன். வாய முடி நில்லு. இவ்வளோ வர எங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்களா? எனக்கு கை கிடக்குது. ரிங் போகுது. கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இருங்க. ரிங் போகுது, ஆனால் ஃபோனை எடுக்கலையே. இது ஃபோன் எடுக்கலையா? அது வேணுன்னே ஃபோன் எடுக்காமல் இருக்கா. நம்ம எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. அவள் ஃபோன் பண்ண நம்ம எடுக்கணுமான்னு எடுக்காமல் இருக்கோம். நீ திரும்ப போட்டு பாரு. உனக்கு லேஸ் பட்ட ஆள் கிடையாது, திமிர் பிடிச்சது. நம்ம கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்திருக்கணும். மணி 8 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? இருடி திரும்ப போட்டிருக்கேன். ரிங் போயின்னு இருக்கு. அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ மீனா? சிரிப்பாக வருது. ஹலோ, சொல்லுக்கா. மீனா எல்லாரும் எங்கே இருக்கீங்க? நீங்களாம் எங்கேக்கா இருக்கீங்க? நாங்கள் வந்து நரசமரத்தை கட்டிட்டு நிற்கிறோண்டி. வாங்க அப்படியே வாங்க. எங்கடி வர்றது? யார் இருக்கீங்க? நானே, பெரிய பொண்ணு கீதா, ராணி, ராதிகா இருக்கோம். 5 பேர் இருக்கோண்டி. சரி 5 பேரும் அப்படியே நீட்டாக வந்து ஏரி கரைக்கிட்டு வந்துருங்க. ஆமாம், அங்கே தான் வேலை நடக்குது இன்னைக்கு. சீக்கிரம் வந்துருங்க. 9 மணிக்குள்ளே வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அட்டனன்ஸு. 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட ஆப்ஷன் தான். ஏன்டி 8 மணிக்கு கையெழுத்து போட தேவையில்லையா? 9 மணிக்கு தான் கையெழுத்து போடணுமா? ஆமாக்கா 9 மணிக்கு தான் கையெழுத்து போடணும், 8 மணிக்கெலாம் இல்லையே. சரி இங்கே ஒருத்தர் சொல்லி நான் 8 மணிக்கெலாம் கையெழுத்து போடணும்னு அதை கேட்டேன். சரி ஏரி கரைக்கிட்டியா? அங்கே தான் வேலையா? சரி வந்துடுறேன். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் எடுக்கா. காலையிலேருந்து எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? ஃபோன் பண்ணால் தயவு செஞ்சு எடு. ஃபோனு சைலண்ட்ல இருந்தது, பார்க்கலடி. அதுக்குலாம் எதுக்கு தான் ஃபோனுன்னு தெரியல. சரி வை, சீக்கிரம் வந்து சேருங்க. கட் பண்ணிட்டேன். ஏக்கா எங்கே இருக்கிறாங்களா எல்லாரும்? ஏரி கரையில் தான் வேலையாண்டி இன்னைக்கு. ஏரி கரையில் இருக்கிறாங்களா? வாங்க போகலாம். 9 மணிக்குள்ளே கையெழுத்து போடணுமா? இல்லைன்னு வச்சுக்க ஆப்ஷன் போடணுமா? 8 மணிக்கு தான் சொன்னீங்க. உளுந்து அடிச்சு வந்துனுக்குறேன். காப்பி கூட குடிச்சிடணும் காலையிலேருந்து. சொத்தை மட்டும் கட்டிக்கின்னு ஓடி வந்துட்டேன். 8 மணிக்கு யாரையும் சொன்னது உங்களுக்கு? அவள் காலையில் ஃபோன் பண்ணும்போது அவள் தாங்க சொன்னான் 8 மணிக்கு தான் இருக்கணும்னு. முன்னாடி இப்போ 9 மணிக்கு இருக்கணும்னு சொல்லுதா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுறதுக்காது. சரி இப்படியே பேசுனீங்க வச்சுக்கேன், 10 மணிக்கு தான் போய் சேருவோம். நடங்க. ஏக்கா பாண்டா அவங்க பாண்டா அவங்ககிட்ட கொடு. மொத்தத்தையும் நீ எதுக்கு வாரி போட்டுக்கிற? அதுக்கேக்கா கூட உங்ககிட்ட. இது பிளாஸ்டிக் பண்ணது, இது ஒன்றும் வெயிட் இல்லை. வா போலாம். நீ மட்டல சாப்பாடு பேக் வச்சிருக்க மாதிரி எடுத்துன்னு வந்துரு. எடுத்துன்னு வரேன்க்கா. எம்மா நடக்கவே முடியல என்னால. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்? இன்னுமா இந்த ஊருக்கு புதுசாக வந்தவங்க மாதிரி பேசுகிறாளுங்க பேர். ஏரிக்கரை எங்கே இருக்குன்னு தெரியாதா? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம். வேகமாக நடங்க. இப்பயும் அம்மா பும்மான்னுவீங்க. பரவாயில்ல, மழை பெஞ்சு ஊரெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குல்ல. நம்மக்கிட்ட மாடு இருந்துச்சு, எடுத்து வந்து கட்டினா அந்த புல்லுலாம் நல்லா மேய்ஞ்சி சாப்பிடும். ஆமாம், இப்போ அது ஒன்று தான் இப்போ நமக்கு குறையா போச்சு. மாடு இருந்துச்சுங்க சரியா போடும். வீட்டில் இருக்க வேலையே செய்யறதுக்கு முடியல. இல்லை வேறு மாடு வேறு மேய்க்கிறதுக்கு போகணுமா? இல்லைக்கா சும்மா சொன்னேன், மாடு இருந்தது அந்த புல்லெல்லாம் மேயுமேன்னு சொல்லிட்டு. வாடி வேகமாக வாடி. அவளே 8 மணின்றது 9 மணி டைம் ஆக்கி 9 மணிக்கெலாம் வந்துருங்கண்ணா. நம்ம நடந்து போகிறதுக்குள்ளே மணி 9 ஆயிரம் பழகுது. கீதா ராணி வேகமாக நடந்து வாங்கடி. காலையிலேயே நல்லா முட்டை சாப்பிட்டுட்டே நடக்க முடியல. அவன் இங்கே காலையிலேருந்து காப்பி கூட குடிக்காமல் ஓடி வந்தனாக்கா முட்டை சாப்பிட்டு வந்துக்கிறாள் அவன். அதுதான் கொஞ்சமாக சாப்பிடணும். என்ன மாதிரி ஒரு 8 இட்லி சாப்பிட்டா போதாதா? எத்தனை இட்லி சாப்பிட்ட? அது இருக்கடி ஒரு 16 17. அத்தனை சாப்பிட்டா எப்படி நடக்க முடியும்? ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ணும். என் ஹைட்டுக்கு நான் சாப்பிட்றேன் நிறைய இட்லி. நீ என்ன கொஞ்சமாக தானே சாப்பிட்ணும்? பரவாயில்லையே, காலையிலேயே சமைச்சு சாப்பிட்டுலாம் வந்துருக்காளுங்களா? நாங்கள் எங்கக்கா சமைச்சோம்? வர வழியில் அந்த ஆயா கடை இருக்குல்ல, அங்கே தான் இட்லியும் வடகரையும் சாப்பிட்டோம். வடகரை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம், நடக்க முடியல. இன்னும் வேலைலாம் எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல இன்னைக்கு. ஒரு இட்லி எவ்வளோடி? இட்லி எவ்வளோ இருக்குது? 3 இட்லி 10 ரூபா இருக்கும். இது 3 இட்லி 10 ரூபாவா? எந்த காலத்துக்குலாம் இருக்கா நீ? எப்போ தான் போய் வாங்கின இட்லியை கடையில்? ஏடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது போயிருக்கேன். அப்போ வந்து 4 இட்லி 10 ரூபாய்னாங்க. இப்போ 3 இட்லி 10 ரூபாய் இருக்கும்ல. உன்னதாக்கா கூப்பிட்டாங்க கடையில். ஏக்கா 3 இட்லி 10 ரூபாய்லாம் கிடையாது. ஒரு இட்லி 8 ரூபாய். என்னடி சொல்கிற? ஒரு இட்லி 8 ரூபாவா? ஆமாக்கா, உளுந்தெல்லாம் விலை ஏறி போச்சு, கரண்ட் பில்லை ஏறி போச்சு.
எப்படி உனக்கு 3 இட்லி 10 ரூபாய்க்கு தருவாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னடி தெரியும், நான் எப்போ கடையில் போய் வாங்கியிருக்கேன். நான் வீட்லேயே மாவு அரைச்சி போட்டுடுவேன், இட்லியோ தோசையோ வீட்லேயே சுட்டுடுவேன். ஒரு நாள் கூட கடையிலேயே வாங்கினதில்லை. நம்ம சின்ன வயசு இருக்கும்போது வாங்கியிருக்கோம்ல, அதை வச்சு நான் கேட்குறேன். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு இட்லி வந்து 8 ரூபா, ஒரு வடை வந்து 10 ரூபா. ஆமாம், வடைகறி வந்து 20 ரூபா. அம்மா என்ன விலை விற்குதுடி? பின்ன உனக்கு சும்மா தருவாங்களா? எண்ணெய் விலைலாம் எவ்வளோ விற்கிது, கேஸ் எல்லாம் எவ்வளோ ஏறி போயிருக்குது. உனக்கு வந்து சும்மா தருவாங்க. 3 இட்லியை 10 ரூபான்னு தருவாங்க. போ, 5 இட்லி 10 ரூபான்னு தருவாங்க. நீ வந்தா ஒழுங்கா வீட்லயே மாவு அரைச்சி போட்டால் வீட்டிலே சுட்டு சாப்பிடலாம். எதுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க? ஏக்கா அந்த மீனை வேற ஃபோன் பண்ணிச்சு 7 மணிக்கு தான். வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு வரத்துக்குள்ள லேட் ஆகிடும் சொல்லிட்டு தான் போய் கடையில் சாப்பிட்டோம். ஆமாம், இல்லைன்னு வச்சுக்கா வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் கதை எனக்கு தெரியவே தெரியாது பாரு. எனக்கு நம்ம ஹோட்டலில் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்குது. வீட்டில் செஞ்சால் மண்ணு மாதிரியே இருக்குது. எங்கன்னா டேஸ்ட் வருதா? வாசனை கூட வரமாட்டேது. ஆனால் கடையில் போய் சாப்பிட்டு வச்சுக்க நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இன்னும் 2 சாப்பிடலான்னு அப்படியே 16 இட்லி ஒரு கடைக்கு நான் சாப்பிட்டேன். ஹோட்டலில் நல்லா டேஸ்ட்டாக தாண்டி இருக்கும். ஆனால் உடம்புல ஆரோக்கியம் இருக்குமான்னு பார்த்துக்கோ. டேஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா ஆரோக்கியம் போயிடும். இது கல் தின்னா கூட கரையிற வயசுக்கா, உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம், தினமும் நாங்களும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். எதுனா ஆகுதானே எங்களுக்கு? நல்லா கல் மாதிரி தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும். 40 வயசுக்கு மேலே தாண்டிச்சுன்னா தெரியும் எங்கெங்கே ஃபால்ட் ஆகி போயிருக்கு உடம்புலன்னு. ஹோட்டலில் தான் வந்து மசாலா கிசாலா போட்டு எண்ணெய்லாம் நிறைய ஊற்றி செஞ்சு தருவாங்க. அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்க எங்கள் மாமியார் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றும். அது கொஞ்சமாக எல்லாமே போட்டு செய்யும். நல்லாவே இருக்காது, அது மண்ணு மாதிரி இருக்கும். அதிகபட்சம் ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பிட முடியும். ஆமாம் பெரிய பொண்ணு, மசாலாலாம் தூக்கலாக போட்டால் நல்லா சாப்பிட பிடிக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ மசாலாவை கம்மி பண்ணுறீங்க அவ்வளோக்கு நல்லது. எண்ணெய் மசாலா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு தான் புண்ணாக போகும். வெயில் காலமாக இருந்தால் கூட பழைய சாதம்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லாவே இருக்கும். இந்த மழை காலம் வந்து தான் பழைய சாதம் சாப்பிட முடியல, அப்போ தான் இட்லி சாப்பிடணும் போல தோணுது. ஆமாண்டி, பழைய சாதம் வந்து வெயில் காலத்தில் சாப்பிடலாம் தான். இப்போ வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் விற்கிது 500 ரூபா 600 ரூபா சொல்லிட்டு. அதோட அருமை நமக்கு தெரியல. நம்ம தான் இட்லி ஓடி நடக்கிறோம். இட்லி மட்டும்னா கூட பரவாயில்ல, காலையிலேயே பூரி கிழங்கா பரோட்டாவா சப்பாத்தியா மசாலா தோசையா இதெல்லாம் பல காலங்கத்தில் சாப்பிட்டா அந்த வயிறு என்ன ஆகுறது? சரியான ஆளாக இருக்கும் போல தெரியுது. ஒரு இட்லி தோசை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. வீட்டில் இருக்க குழந்தை குட்டிகளுக்கு என்ன ஆக்கி போடுறது தெரியலையே, பழுது போட்டு கொள்ளுதோ. அது வயசான தெரியும், அப்படி தாண்டி பேசான். அந்த பூரி ஒன்று புசுன்னு அவ்வளோ குண்டாக இருக்கும் பாரு, அது கூட அப்படியே உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இப்போ 40 வயசுக்கு மேலே சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு வயிற்றை கட்டி வாயை கட்டி அப்புறம் வாழ வேண்டியது தான். ஆரம்பத்துலேருந்தே கட்டுப்பாடாக இருந்தேன்னு வச்சுக்கேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டமா. உனக்கு வேறு வேலையே கிடையாது, பூமர் ஆண்டி. இது பூமர் ஆண்டியா? ஆமாம், இந்த மாதிரி நல்ல விஷயத்துலாம் சொன்னால் நாங்கள் பூமர் தான் சொல்லுவோம். நீ வந்து பூமர் ஆண்டி. யாருன்னா எப்படின்னா போங்கம்மா. என் ஆரோக்கியத்துலேயும் என் குழந்தைங்க ஆரோக்கியத்துலேயும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆரோக்கியத்தில் நான் அக்கறையாக இருக்கேன். உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்கோ. இதுவா ஏரிக்கரை? ஏடி இது ஏரி அடி, இது குழந்தை இது. அது பேர் பக்கத்தில் பேர். நம்ம அன்றைக்கி நாற்று நட்டு போன பற்றி நீ வரல, நாங்கள்லாம் வந்தோம். நாற்று நட்டு பேர் சூப்பராக வந்துச்சு பாரு. ஆமாக்கா, நல்லா வளர்ந்துருக்குதுல. பரவாயில்ல, நம்ம கையால் நட்டு நாற்று வளர்ந்துருக்கு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. களை பறிக்கிறதுக்கு நல்லா தான் கூப்பிடுவாங்க போல இருக்குது. நிறைய களை வளர்ந்துச்சுக்கா. ஆமாண்டி கூப்பிட சொல்லியிருக்கிறாருடி. அது அறுவடை ஆறு வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். அது களை பறிக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. அறுவடை வரைக்கும் நம்ம கிட்ட வேலை இருக்குது. என்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு போய் களை பறிச்சுட்டு வந்துடலாம். ஏக்கா போகும்போது என்னையும் குரல் கொடுக்க நானும் வரேன். என்னை கூட்டமே போயிட்டீங்க நாற்று நேரத்துக்கு. நானும் வரேன்னே. கூப்பிட்றேன்டி சீக்கிரம் நடங்கடி. மீனாக்கிட்டே நீ செம்ம டோஸ் வாங்க போனேன்லாம். பரவாயில்ல, மழை பெஞ்சு குளமே ரொம்பிட்டு இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. நான் பார்க்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி தாக்கா இருந்தது. மழை பெஞ்சதில் போன வரலாம் ரொம்பிச்சு பற்றியா குளமே? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சது, அட்டை மழைலாம் பெஞ்சது, அதை ரொம்பிச்சு. பரவாயில்லக்கா, நம்ம ஊர்லேயாவது ஏரி குளம் குட்டைன்னு இருக்குது. ஒரு சில ஊரில் அது எந்த இடமே தெரியல, எல்லாம் பில்டிங் ஆகி போயிருக்குது. 10 அடுக்கு பில்டிங்காக. இந்த ஏரி குளம்லாம் இருந்தால் தாண்டி நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படும். அப்போ மழை தண்ணிலாம் சேமிச்சு வச்சா தான் நிலத்தடியில் வந்து தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம வந்து கிணத்துலாம் மூண்டு பற்றியா போர்லாம் போடுறோம்ல, நமக்கு தண்ணி கிடைக்கும். அந்த செடிங்களுக்கு நிலத்தடி நீர் இருந்தால் தான் அதுங்களும் வளரும். எதுவுமே ஏரி இல்லை குளம் இல்லை அப்படின்னா தண்ணி எப்படி சேமிச்சு வைக்க முடியும்? நம்ம தவளையில் சேமிச்சு வச்சா போதுமா? ஆமாம், அதனால தான் அடை மழை பெய்யும் போது ஏரி குளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப போகுது. இல்லைன்னு வச்சுக்கேன் எல்லா தண்ணியும் ஓடி போய் கடலில் கலந்து போய் வேஸ்ட் ஆகி போகுது. அதுக்கு தான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ஏரி குளம் குட்டைலாம் தோண்டி வச்சுருக்காங்க போல. நம்ம ஊர் நம்ம கொடுத்து வச்சவங்க. நம்ம ஊரில் தான் ஏரி குளம்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. ஆமாம், நம்ம ஊரில் தான் இன்னும் விவசாயம்லாம் நடக்குது. மற்ற ஊரில் விவசாயம் கூட அழிஞ்சு போய் தான் இருக்குது. அதெல்லாம் யார் தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஆமாக்கா, விவசாய நிலம்லாம் வந்து பிளாட் போட்டு வித்துடுறாங்க. அதில் வந்து கம்பெனியும் வீடும் அப்பார்ட்மெண்ட்டுங்களும் வந்து இருக்குது. இப்போ யாரும் விவசாயம் செஞ்சு அதில் வர வருமானம் எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வழியில் போய் அடிமையாக வேலை செய்கிறாங்க. அங்கே மாங்குன்னு வேலை செஞ்சாலும் எவ்வளோ சம்பளம் 10,000 15,000 ரூபாய்க்கு மேலே தாண்ட மாட்டுது. அதுக்கு நம்ம சொந்த நிலத்திலேயே அந்த விவசாயம் பண்ண எவ்வளோ காசு கிடைக்கும், எவ்வளோ லாபம் பார்க்கலாம். அதெல்லாம் யாருக்கும் புரிய மாட்டேது. விவசாயம் செய்கிறது வந்து ஒரு கேவலமான தொழில் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இன்னைக்கு விவசாயம் செய்யலாம் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? சாப்பாடு சாப்பிட்றது யாரும் கேவலமாக நினைக்கிறாங்களா? சாப்பாடு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் விவசாயம். விவசாயம் இல்லைன்னு வச்சுக்கேன் அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட கையேந்தி தான் நிற்கணும், அரிசிக்கும் பருப்புக்கும்.
அவன் சொல்லுவான் கொள்ள விலை தங்கம் எப்படி விலை விற்கிதோ அந்த மாதிரி விலை சொல்லுவான். அப்போ வாங்கும் போது தெரியும் கஷ்டம். ஆமாக்கா நீ சொல்றது சரிதாக்கா. இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாதப்பட்டவங்க என்னக்கா பண்றது? என்ன பண்றது? ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஏன்டி விவசாயம் பண்ணாதானே ரேஷன்ல கூட அரிசி கிடைக்கும். இல்லைன்னா நம்மளே வந்து வேற நாட்டில் வாங்கி தான் நம்ம குடும்பம் நடத்தணும். அரிசி தான் போட மாட்டாங்க அப்புறம் ரேஷன்ல. ஆமாக்கா நீ சொல்றது கூட சரிதான்க்கா. விவசாயம் செஞ்சதாக்கா சாப்பாடு சாப்பிட முடியும். எல்லாம் படிச்சவங்களாம் விவசாயம் செய்ய வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம வருங்கால சந்ததி வந்து உணவு பஞ்சத்திலேருந்து காப்பாற்றப்படும். விவசாயிகளுக்குலாம் எதுக்கு லாபம் குறைஞ்சி போகுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க விவசாயம் செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு வித்துடுறாங்க. விற்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து 10 ரூபா விற்கிறாங்கன்னா அதை வாங்குறவங்க வந்து 12 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் விற்கிற இடத்துல அதை 15 ரூபான்னு விற்பாங்க. அதை வாங்கி கடையில் விற்கிறவங்க 20 ரூபான்னு விற்பாங்க. இப்போது கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணவங்களுக்கு 10 ரூபா தான். அது வந்து அவங்களோட முதலீடு, அவங்களோட உழைப்பு, அந்த தண்ணி செலவு பண்ணாங்களோ அவங்க நேரம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு 10 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் இப்படி வாங்கி இப்படி விற்கிறதுக்கு பாரு லாபம் எப்படி மாறுது. கடைசியில் அந்த பொருளோட விலை 20 ரூபாய் டபுள் மடங்கு ஆகி போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, விவசாயிகளே வந்து அந்த பொருளை விவசாயம் பண்ணுறாங்க பற்றியா, உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்களே விற்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம விவசாயம் பண்ணி நம்ம விளைவிக்கிற பொருளில் வந்து இவ்வளோ லாபம் கிடைக்குது, நம்மளே இது செய்யலான்னு. அந்த ஒரு தப்பு நடக்கிறதுனால தான் விவசாயத்தில் வந்து நஷ்டம், விவசாயம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு, கம்பெனிங்களுக்கு அப்படி வேலைக்கு போயிடுறாங்க. இது புரிய மாட்டேங்குது. விவசாயிகளே வந்து இனிமேல் வந்து விற்பனை செய்கிற மாதிரி பண்ணணும். ஆமாடி நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. விவசாயிகளே வந்து விற்பனை ஆகாத மாறிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நமக்கு விலைவாசியும் கட்டுக்குள்ளே வரும். தேவையில்லாத அந்த கமிஷன் எல்லாம் மற்றவங்களுக்கு போகாது. அந்த லாபம் வந்து விவசாயிகளுக்கு வந்து சேரும். அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, ஆர்வமாக விவசாயமாக பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து இயற்கை உணவும் நல்லா கிடைக்கும், நோய் இல்லாத உணவும் நல்லா கிடைக்கும். ஆமாம், கெமிக்கல் மருந்துலாம் போட்டு விவசாயம் பண்ணாமல் இயற்கை மருந்து போட்டு அவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க. இயற்கை உரம்லாம் இருக்குது பற்றி அதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா நம்மளோட சமுதாயம் பாதுகாக்கப்படும். வருங்கால சந்ததிங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது என்னக்கா இது? நம்ம ஊரில் அருவி இருக்கா? நேற்று நாள் இது பார்த்ததே இல்லை. ஏன்னா இது அருவி இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த ரோடு மேம்பாலம் ஒன்றியே போயிருக்குது. ஆமாம், அடிச்ச மழைக்கு பிரிட்ஜ் ஒன்றி போச்சு. இப்போ அதுதான் அருவி மாதிரி கொட்டின்னு இருக்கு. அந்த பிரிட்ஜ் எப்படி நம்ம தாத்தா காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஆமாம், ரொம்ப பழைய பிரிட்ஜ். இருந்த ஒரு பிரிட்ஜும் ஒன்றி போச்சு. இதை எப்போ தான் சேல் பண்ணி எப்போ தான் வண்டிலாம் போவோம்னு தெரியலையே. நடந்து போகிறதுக்கே முடியல. எப்படியோ ஒரு 6 வருஷம் ஆயிட்டு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு. ஐயோ, அது வரைக்கும் 20 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணுமானம்மா? ஆமாம், அந்த பிரிட்ஜு பழைய பிரிட்ஜுன்னு தெரிஞ்சு புது பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சிருக்குன்னா அப்படியே விட்டுட்டாங்க. அது சரி பண்ணவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பெருமை அடிச்ச மழைக்கு எல்லாம் ஒன்றி போச்சு தூளா. இப்போ என்னன்னா புது அருவியே நம்ம ஊரில் உருவாகி போயிருக்குது. இன்னும் குறை காலத்தை எப்படி தள்ள போகிறோம்னு தெரியலையே. கட்டுவாங்க சீக்கிரமாக கட்டுவாங்கன்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஊர் ஜனங்களே சேர்த்து கட்ட வேண்டியதுதான். அவங்க எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும்? ஆமாம், சரியா சொன்னாக்கா. நமக்கு வேணா நம்மளை தான் செஞ்சுக்கணும் போல. மற்றவங்களை எதிர்பார்த்து நின்றுன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. அவங்க 5 வருஷம் ஆக்குவாங்களோ 6 வருஷம் ஆக்குவாங்களோ, அது வரைக்கும் நம்ம பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். ஒரு அவசர ஆபத்துன்னு நம்ம எப்படி போகிறது, எப்படி வர்றது, இதை பற்றி நம்ம அங்கே 100 நாள் வேலையில் பேசி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அந்த வேலையை இந்த பக்கம் மாற்றி விட்டாங்கனாலும் அது பரவாயில்ல, செய்யலாம். முதல்ல இந்த பிரிட்ஜ் ரெடி பண்ண சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. எந்த கீழே பார்த்து வாங்கடி, வழுக்க போகுது. பார்த்து தான் வரும். இப்பயே வயிறு கவான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாமாக்கா? ஏன்டி இப்போ சாப்பிட்டா மதியத்துக்கு மாதிரி பண்ணுவேன்? காலை சாப்பிட்டு தண்டி வந்தேன், அதுக்குள்ள நிறைய அவசரம் உனக்கு. தண்ணி வேறு சூப்பராக ஓடுது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கையில் கழுவிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிட்டு போலாம்க்கா. ஆமாம், இப்படியே பசி ஆரம்பிச்சிச்சு. இம்மா நல்ல பொம்பளைங்கம்மா இவளுங்க. எவ்வளோ நல்லா தூக்க சம்மந்தனே வருது. சாப்பிட்டு தூக்க காலி எடுத்துன்னு போகலாம், வெயிட்டாக இருக்கு. மீனா உங்களுக்காக தான் காத்துன்னு இருக்கிறா. ஏற்கனவே லேட்டு, இன்னும் சாப்பிட்டு கிஃப்ட்டு 12 மணிக்கே போங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷன் போட்டு நல்லா டோஸ் விட்டு அனுப்புவா. எங்கன்னா வேலைக்கு போகிறேன்னு ஒரு பயம் இருக்குதா பார்த்தியாக்கா உங்களுக்கு? சாப்பிட்டு பொறுமையாக வர போகிறாங்களா? நல்ல ஆளுங்க தான் இவங்க. மடமடன் நடங்க. அரண்மனை கிளி தரையில் நடப்பது அடுக்குமா நடக்குமா? சிலு 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 வேணா இங்கே இருக்க காத்து அங்கே கிடைக்குமா கிடைக்குமா? ஏக்கா வானம் வேற மூடிக்கின்னு வருது, மழை வரும்னு நினைக்கிறேன். மடமடன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாக்கா. ஏடி மழை இப்போ வராது, சாயங்காலமாக தாண்டி வரும். ஆமாக்கா, வீட்டில் துணிலாம் துவச்சி காய வச்சுட்டு வந்துக்கிறேங்க்கா. போய் எடுக்கணும். நனைஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், வேலைக்கு ஆகாது. அது வேறு வீட்டுக்குள்ள போட்டோன்னா நான் தடிக்கும். போய் எடுத்துணும், ஃபஸ்ட்டு எடுத்து மடிச்சு வச்சாதான் அங்கே நாளைக்கு கட்டி துணி இருக்கும். அவ்வளோ துணி துவச்சி போட்டு வச்சிருக்கேன். ஒரு வாரமாக மழை பெஞ்சதில்ல, துணியே துவைக்கல. மொத்த துணி அழுக்கில் இருந்தது. காலையில் தான் துவச்சி போட்டேன். பரவாயில்ல, நீ துணி துவச்சி போட்டு வந்தேன். நான் துணியெல்லாம் எதுவுமே துவைக்கலடி. நாளைக்கு தண்ணி துவைக்கணும். நாளைக்கு வெயில் கணிச்சா அவன் நல்லாயிருக்கும். நான் என்னைக்கு துணி துவைக்கணும்னு நினைக்கிறேன்னா அன்றைக்கெல்லாம் மழை வந்துடுது. ஒரு வாரமாக அப்படி தான் பண்ணின்னு இருக்குது. அதுக்கு தான் நாங்களாம் ஒரு வாரமாக குளிக்காமையே இருக்கிறோம். ஆமாம், குளிச்சா துணி துவச்சி போடணும், துணி காயத்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் மழை பெய்யறப்பெல்லாம் குளிக்கிறதே கிடையாது, அப்படியே தான் சுற்றி நடக்கிறோம். ஆமாம், மழை பெஞ்சிருந்தா அது வேறு ஜிலி ஜிலின்னு இருக்கும். இல்லை வேறு நம்ம குளிச்சுனா நமக்கு சளி பிடிச்சிக்கோ, ஜுரம் வந்துடும். எது கஷ்டப்பட்டு குளிச்சிங்க? மழை 3 மாதத்துக்கு பெய்யண்டி, 3 மாதத்துக்கு குளிக்காம இருப்பீங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். தயவு செஞ்சு 2 பேரும் என் பக்கத்தில் வராதீங்க, தூரமாக போங்க. ஏன்டி அப்படி சொல்கிற? 3 மாசமா குளிக்காமல் இருக்கிறாங்களா? ஐயோ, இவளுங்க கூட சவகாசம் வச்சுக்கிது நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது. நானாவது பரவாயில்ல, 10 நாளைக்கு ஒரு வாட்டையாவது குளிக்கிறேன். இவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாளுங்களாம். இவன் நாம தினமும் குளிக்க வேண்டிய பேச, இவளே 10 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாளா? நம்மள கிட்ட வராதுன்ற அடிவா.
ஏண்டி மழை பெஞ்சு ஆறு குளம் குட்டை ஏரி எல்லாத்தையும் நிறைய தண்ணி பெய்யுது செஞ்சு குளிங்கடி இன்னைக்காவது குளிங்கடி இது மாதிரி எவ்வளோ தண்ணி போயிலையாவது குளிங்கடி. ஐயோ மழை காலத்தில் பச்சை தண்ணியில் நான் குளிக்க மாட்டேன்ப்பா, நான் சுத்தம் தான் குளிப்பேன். ஓ அது வேறையா? எம்மா 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 உடம்புல ஒரு பொட்டு தண்ணி பட்டா கூட எனக்கு ஒத்துக்காது, ஜன்னி வந்துடும். நான் அப்புறமா வீட்டில் போய் சுத்தம் போட்டு குளிக்கிறேம்மா. இந்த ஐஸ் கட்டி தண்ணி நம்மளால குளிக்க முடியாது. ஆனால் மழை வரும்போது அதில் நனையும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. அப்போ வந்து இந்த மாதிரி பாட்டு பண்ணோம். சின்ன சின்ன மணி துளிகள் சேர்த்து வைத்தீனும் தண்ணீரண்டில் நூல் எடுத்து கோர்த்து வைத்தீனும். சக்கரை வாகமோ மழையை அருந்துமோ நான் சக்கரவாக பறவையா வேணும். அப்படிதான் பாட தோணுதுல, ஜாலியா இருக்கும் மழையில் நினையும் போது. திரும்பி வரும்போது வீட்டுக்கு போகும்போது மழை நஞ்சன் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரெடியா இருங்க. சின்ன சின்ன ஆசை சிறகுடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை. பேசாம மீன் ஆத்துலயே இருந்துக்கலாம். அது எதுக்கு பிடிக்கிறது, அது எதுக்கு திருப்பி எடுத்து விடுறது? குழம்பு வச்சா சாப்பிடலாம், சூப்பரா இருக்கட்டும். இல்லைன்னா வறுத்து சாப்பிடலாம், இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். உனக்குலாம் இயற்கை அழகு ரசிக்க தெரியுதா? சொத்து பண்டாரத்தை கூட வச்சுக்கின்னு ஒரு பாட்டு கூட பாட முடியல. என்ன சொல்ற பாத்தியாக்கா? என்ன போய் சொத்து பண்ணாரம்மா கரெக்டா தான் சொல்ற. அவ பாடின பாட்டுக்கு நீ என்ன பேசுன அப்படிதான் சொல்லுவ.